लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यतिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्यं प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீய திருவடிகளே சரணம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोगदस्तदितरानगृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैहिकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆளும் இளங்களின் மேல் வீழந்தாய் சீரார் திருவேங்கடமாமலை மேயாராமுதே அடியேன் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்னைக்கு 2566வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கை ஆழ்வாருடைய திருநெடுந்தாண்டகம் என்கிற பிரபந்தத்தினுடைய 11வது பாசுரம். முதல் 10 பாசுரங்கள் ஆழ்வாராகவே பொழிந்த பாசுரங்கள். இனி வர 10 பாசுரங்கள் தலைவியினுடைய தாயாராக மாறி ஆழ்வார் பேசுகிற பாசுரங்கள். அந்த நிலைமை என்னவென்றால் அவரே தலைவியுடைய தாயாக மாறிவிடுகிறார். பரகாலம் என்று அழைக்கப்பட்ட இந்த ஆழ்வார் பெருமாள் மீது பக்தி கொண்டு பெருமாளையே நினைத்து கொண்டிருக்கிற போது தன்னை பெண்ணாகவும் பெருமாளே ஆணாகவும் புருஷோத்தமன் என்ற சொல்லுக்கே உலகத்திலே அவன் மட்டும்தான் நான், எல்லா ஜீவாத்மாக்களும் அந்த பரமாத்மாவை சேரக்கூடிய பெண்தான் என்று வியாக்கியானம் சொல்வார்கள் பெரியோர்கள். எனவே பரகாலன் என்று அழைக்கப்பட்டவன் பரகால நாயகியாக மாறி பெருமாளை சேர வேண்டும், பெருமாளை அடைய வேண்டும் என்று சிங்கார ரசம் தொட்டு பாடிய பாடல்கள். அது ஏதோ காமரச பாடல்கள் என்று நினைக்கக்கூடாது. எப்படி குழந்தைக்கு வேப்பம் குழந்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் வெள்ளத்தை சேர்த்து கொடுப்பார்கள் தாய்மார்கள், அதுபோல ஆழ்வார் பெருமாளை பற்றி பேசுகிற போதெல்லாம் சிற்றின்பத்தை முன்னிட்டு பேசுவது போல அந்த பேரின்பத்தை பற்றி பேசுகிறார் என்பதே உண்மை. அப்படி பரகால நாயகியாக அவர் படுகிற பாடை பெருமாளை அடைய முடியாமல் அப்படிங்கிற குறிப்பை தாயின் தலைவியினுடைய தாய் இருந்து பேசினால் எப்படி பேசுவாளோ அப்படி பேசுகிற பாசுரங்கள் இந்த 10 பாசுரங்கள். தலைவி பெருமாளை விட்டு பிரிந்ததனால் ஏற்பட்ட கஷ்டத்தை நினைத்து நினைத்து அந்த தாயானவள் என் பெண்ணை இப்படி பண்ணியது யார் என்று குறி சொல்லுகிற பெண்ணிடம் கேட்பது போல அது அவள் சொல்லுகிற பதிலாகவும் அமைந்திருக்கிற பாசுரங்கள் இந்த பாசுரங்கள். அதிலே இது இன்றைக்கு 11வது பாசுரம். திருநெடுந்தாண்டகத்துடைய 11வது பாசுரம். முதல் திருமொழியிலே வரக்கூடிய முதல் 10லே வரக்கூடிய 2ஆம் திருமொழியுடைய முதல் பாசுரம் இது. முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிலோக திவாகரம் யசிகோபி பிரகாசாபி ஆபிந்திர் நிகதம் நம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வியால் மந்திரங்கள் மங்கையர்வோன் தூயோன் சுரமானவே நெஞ்சுக்கு இருட்கடை தீபமடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் பரசமய பஞ்சு கடல் வரி பரகாலன் பண்புகளே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கிடுத்தாண்ட நவராசா பொங்கு புகழ் மங்கையர்வோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கு மனம் நீ அனுப்பித்தா மாலை தனிவழியே பறிக்க வேணும் என்று கோலை பதிவிருந்த குற்றவனே வேலை அணைந்துருளும் கையால் அடியேன் வினையை துணித்து அருள்வேன் துணிந்து. இதோ நெடுந்தாண்டகம் திருநெடுந்தாண்டகத்தினுடைய 11வது பாசுரம். பட்டு உடுக்கும் அயர்ந்து இறங்கும் பாவை பேணாள் பனி நெடுங்கண் நீர் கதும்ப பள்ளி கொள்ளாள் என் துணை போது என் குடங்கால் இருக்க கிள்ளால் எம்பெருமான் திருவரங்கம் எங்கே இன்னும் மட்டு விக்கி மணிவண்டு முரலும் கூந்தல் மடமானை இது செய்தார் தம்பி மெய்யே சுட்டு விச்சி சொல் என்ன சொன்னால் நங்காய் கடல் வண்ணன் இது செய்தார் காப்பார் யாரே காப்பார் ஆரோ. பொதுவாக ஒரு துன்பம் வந்தால் அந்த துன்பத்தை போக்குவதற்கு பெருமாளை கூப்பிடுவோம். பெருமாளை துன்பம் செய்தால் என்ன செய்வது? அதுதான் இங்கே நிலைமை. ராமாவதாரத்திலே சேது பந்தனம் நடந்து கொண்டிருக்கிற போது ஒரு தவளையானது ராமனுடைய வில்லுக்கடியிலே மாட்டிக்கொண்டதாம். ராமன் அதை கவனிக்கவில்லை.
பிறகு சிறிது நேரம் கழித்து ஏதோ உணர்வு வந்தவராக வில்லை தூக்குகிற போது அந்த தவளையானது வில்லிலிருந்து தப்பித்து எகிரியதாம். அப்போது ராமர் கேட்டாராம், ஏ தவளையே, உன் முதுகின் மீது என் அம்பு வில் அழுந்திருப்பதை நீ எனக்கு உணர்த்தி இருக்க வேண்டாமா என்று கேட்டபோது அந்த தவளை சொல்லிதான், ராமா, மற்றவர்கள் எனக்கு துன்பம் செய்தால் ராமா என்னை காப்பாற்று என்று கேட்கலாம். உன்னுடைய வில்லின் அடியில் மாட்டிக்கொண்ட பிறகு நான் யாரை போய் சரணடைந்து காப்பாற்ற சொல்ல முடியும் என்று சொன்னதாக அனுபவிப்பார்கள் பெரியவர்கள். அப்படி தலைவியானவள் பெருமாளை பிரிந்ததனால் ஏற்பட்ட துயரத்தின் காரணமாக என்ன பாடுபடுகிறாள் என்பதை சொல்லி இவளுடைய துன்பத்திற்கு யார் காரணம் என்று குறி சொல்பவளை பார்த்து தலைவியினுடைய தாயார் கேட்பது போலவும், அதற்கு அந்த குறி சொல்பவள் இதற்கெல்லாம் காரணம் கார்மேகவண்ணனாக இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாள் தான் என்று சொன்னதாக இருக்கக்கூடிய பாசம். பள்ளி கொள்ளாள் என்றால் தூக்கம் இல்லாமல் தவிக்கிறாள். என் துணை போது என் குடங்கால் இருக்க கிள்ளாள். இந்த பெண் என்னை விட்டு எப்போதுமே பிரிய மாட்டாள். தாய் சொல்கிறாள், இந்த தலைவியானவள் எப்போதும் என்னை பிரியவே மாட்டாள், எப்போதுமே என் மடியிலே தான் வந்து தூங்குவாள். ஆனால் இப்போதெல்லாம் என் அருகிலேயே அவள் வருவதில்லை. எம்பெருமானுடைய திரு அரங்கம் எங்கே இருக்கிறது எங்கே இருக்கிறது என்று புலம்பிக் கொண்டே இருக்கிறாள். மணிவண்டு மட்டு வீக்கி கூந்தல், அழகிய வண்டுகள் தேன் உட்கொள்வதற்காக ரீங்காரம் செய்து கொண்டே இவருடைய கூந்தல் அருகிலே வரக்கூடிய அவ்வளவு நறுமணம் மிக்க தேன் சொரிய இருக்கக்கூடிய பூக்களை அணிந்து இந்த கூந்தலை உடைய மடமானி அழகிய மான் போன்ற இந்த பெண் பிள்ளையை இப்படிப்பட்ட நிலைமை செய்தது யார் என்று குறி சொல்பவளை பார்த்து, சுட்டு வீச்சு என்றால் குறி சொல்கிறவளே என்று பொருள், உண்மையை சொல் என்று கேட்கிறாள். அதற்கு அவள், கடல் வண்ணர் இது செய்தார் என்று சொன்னாள். கடல் போன்ற நிறத்தை உடையவரான பெருமாள் இந்த நிலைமையை உண்டு பண்ணினார் என்று சொன்னார். நங்காய் பெண்களே, சர்வரட்சகனாக இருக்கிற எம்பெருமானே இப்படி செய்தான பின் இவளை காப்பாற்றுவது யார் உள்ளார்? என் தலைவியை, என் பெண்ணை காப்பாற்றுவதற்கு யார் உள்ளார் என்று தலைவியினுடைய தாயாராக மாறி இந்த பாசுரத்தை பொழிந்திருக்கிறார் ஆழ்வார். பெருமாளை அனுபவிப்பதிலே பல வகை இருக்கிறது. அவனுடைய திருநாமங்களை சொல்லி அனுபவிப்பது, அவனுடைய திரு கல்யாண குணங்களை சொல்லி அனுபவிப்பது, அவனுடைய அழகான உருவத்தை வர்ணித்து அனுபவிப்பது, அவன் எழுந்தறியுள்ள அவனால் விரும்பி இருக்கக்கூடிய திவ்ய தேசங்களினுடைய வளங்களை பேசி அனுபவிப்பது, அங்கே வாழக்கூடிய வைணவ பெரியவர்களை பற்றி பேசி அவருடைய பெருமையை பார்த்து அனுபவிப்பது என்று பல வகை இருக்கிறது. இதில் இதுக்கெல்லாம் மீறி ஒரு விலட்சணமான ஒரு வகை என்னன்னா, ஆழ்வார் தன்னுடைய தரமான ஆழ்வார் என்பதை மறந்து பிராட்டிமாருடைய நிலையிலே மாறி பிராட்டியாக இருந்து அனுபவிப்பது. அப்படிதான் இதிலே தாய் பிராட்டியுடைய தாயாக பேசுகிறாள் பரகாலன் என்று கொள்ள வேண்டும். அப்படி பேசுகிற போதுதான் இவள் சொல்லுகிறாள், எப்பொழுதுமே கையிலே மரப்பாச்சி பொம்மையை வைத்துக் கொண்டு விளையாடி கொண்டிருப்பாள் இவள். அதை கூட இவள் கையிலிருந்து தூர எரிந்து விடுகிறாள். என் மீது வந்து ஏறி படுத்துக்கொண்டு என்னோடே கொஞ்சம் கொண்டிருக்கூடிய இந்த அழகான இந்த மகள் இப்போதெல்லாம் ஸ்ரீரங்கம் எங்க ஸ்ரீரங்கம் எங்கன்னு புலம்பராளி ஒழிய என்கிட்டயே வரமாட்டேன்றா. இதுக்கெல்லாம் காரணம் என்ன சொல்லு என்று ஒரு வேட்டு வச்சியை பார்த்து குறி சொல்வதை பார்த்து கேட்கிறாளாம் தாயார். புருஷோத்தமன் என்றால் பெருமாள் தான் புருஷோத்தமன் என்று சொன்னோம். அப்படி அவனை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஆணை சேர வேண்டும் என்றால் பெண்ணாக தான் முடியும். அதுவே தான் இவர் பெண்ணாக மாறி பாடுகிறார், அந்த அனுபவத்தை அனுபவிக்கிறார். இது ஏதோ சிற்றின்ப விஷயத்திற்காக பாடப்பட்டவை என்று நினைக்க வேண்டாம். வேறு அனுபவத்தை உணர்வதற்கு பெண்ணாக தானே மாறி அந்த பெருமாளை எப்படி கோபிகையாக இருந்தால் எப்படி அவர்கள் கதறி இருப்பார்கள் என்று கதறுவதான பாசுரங்கள் இருந்தால் நோக்கம் சாதாரண காம சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல. இது பெருமாளை தெரிந்து கொண்டு அவனை பிரிந்திருக்கிறோம், அவன் எப்போது அவனை சேருவோம் என்கிற ஒரு தாபத்தால் பாடக்கூடிய பாசுரங்களை தவிர இது ஏதோ சிற்றின்பத்திற்கான பாசுரங்கள் அல்ல.
ஒரு நிலையின் மீது பெருமாள் தரிசனம் வேண்டும் என்று தன் நிலை மாறி அங்கேயே நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு சாதாரண லோக விஷயங்கள் என்பது புரியாமலேயே போய் அப்படி தன்னுடைய நிலையிலிருந்து மாறி தலைவியாக இருந்தவளை பற்றி தாயாக பாடிய பாசுரம். நோய் கொடுத்தவன் தானே நோயை தீர்க்க முடியும். அதனால்தான் சொல்லுகிறாள் அந்த குறி சொல்பவள், இந்த நோயை கொடுத்தவன் ரங்கநாதன் தான், அவன்தான் இதை தீர்க்க முடியும் என்று சொல்லுகிறான். நெடுங்கண் என்று சொல்லுகிற பொழுது அந்த எம்பெருமானை கூட தன் பக்கமாக ஈர்க்கக்கூடிய அளவுக்கு பெரிய கண்ணை உடையவளாம் இவள். தாயின் மடியிலேயே படுத்துக் கொண்டிருப்பவள் இப்போது ரங்கா ரங்கா என்று அவன் நினைவாக இருக்கிறாளே, என்னையும் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி தாய் வருத்தப்படுகிறார். பெரியவாச்சான் பிள்ளை சொல்லுகிற போது, சதா சர்வகாலமும் தாயின் மடியில் படுத்தே கிடக்கும் இவள் இப்போது ஒரு க்ஷணகாலம் கூட அவள் மடியிலே பொருந்தாது ஒழிகிறாள் என்று சொல்கிறார். அரங்கநாதன் தான் தன்னை இப்படி அலக்கழிக்கிறான் என்று தெரிந்திருந்தும் அவன் பெயரை குறிப்பிடாமல் ஏன் எம்பெருமான்னு கூப்பிடுறா அப்படின்னா, எனக்கு தன்னைத்தானே எழுதி தந்தவன் அவன், தன்னைத்தானே எழுதி கொண்டவன் என்பதனால் அவன் பெயரை சொல்லாமல் எம்பெருமான் என்னுடைய தலைவன் என்று மட்டும் சொல்லுகிறார் என்கிறார் பெரியவாச்சகன் பிள்ளை. அயர்த்தல் என்பது மோகம் கொள்வதையும் இறங்குதல் என்பது வாய் பிதற்றுவதையும் குறிக்கிறது. பள்ளி கொள்ளால் என்பதற்கு ஆண் பெண் சம்பந்தம் முடிந்த பெண்ணார் ஆனந்த கண்ணீர் பெருக பெற்று உறங்க பெறாள். அந்த ஆனந்தத்தில் தூக்கம் வராமல் இருப்பான். பிரிந்திருக்கிற காலத்திலேயோ பிரிவு இயக்கத்தினால் கண்ணீர் வந்து தூங்க மாட்டாள் என்று அனங்காச்சாரியார் எழுதுகிறார். இப்படியெல்லாம் வேடுவச்சியை பார்த்து குறி சொல்களை பார்த்து தாயார் கேட்கவும், இதற்கு காரணம் பெருமாள் தான், அவர்தான் இவள் நோயை தீர்க்க வேண்டும் என்று சொல்கிறார். இங்கே குறி சொல்களை பார்த்து எங்கெங்கே போவாள் என்பதை கேளுங்கள் என்று சொல்லுகிற பொழுது அவள் சொல்கிறாள், பொங்கும் குடந்தை கோட்டியூர் பேரும் எங்கும் திரிந்து இன்றே மீள்வேணி யார் இங்கு அழைத்தது, கண்டியூர் அரங்கம் மெய்யம் கட்சி பேர்மல்லை என்று மண்டியே திரிவேணி யார் இங்கு அழைத்தது, விண்ணகரம் வெக்கா விரிதரை நீர்வேங்கடம் மன்னகரம் மாமட வேளிக்கை தென்குடந்தை எங்கும் திரிவேணி யார் இங்கு அழைத்தது, நாகத்தனை குடந்தை வெக்கா திருவுள் நாகத்தனை அரங்கம் பேர் அன்பில் நாவாயும் எங்கும் திரிவேணி யார் இங்கு அழைத்தது, வேங்கடமும் விண்ணகரமும் வெக்காவும் அக்காத பூக்கடங்கின் நீள்கோவல் புன்னகரும் பூதூரும் எங்கும் திரிந்து இன்று மீள்வேணி யார் இங்கு அழைத்தது என்பது அந்த வேடு வச்சு யார் என்ன அழைச்சது யார் என்ன அழைச்சது நான் இங்கெல்லாம் தெரிந்து கொண்டு என்று பெருமாளுடைய பல திவ்ய தேசங்களை பற்றி பேசுகிறார் என்பது சுவைதக்க பாடலாம். இவளை காரார் குழற்கொண்டை சுட்டுவிச்சி என்கிறது திருமங்கை ஆழ்வாரின் சிறிய மடல்ல சொல்லும்போது சொல்கிறார், காரார் குழல் கொண்ட சுற்றுவிச்சி என்று அவளுக்கு ஒரு விசேஷணத்தை சொல்கிறார். திருமங்கை ஆழ்வாருடைய சிறிய திருமடல்ல பேராயிரம் உடையான் பேய் பெண்டீர் நம்மகளை தீரா நோய் செய்தான் என்கிறாள் சுட்டுவிச்சி என்பதும் இந்த பாசுரத்திற்கு பலவிதமாக உள்ளுரை பொருள் கூறுகின்றனர் வைஷ்ணவாசிரியர்கள். அனங்காச்சாரியாருடைய உரை என்பது மிக அதி அற்புதமாக சித்தாந்தங்களை எல்லாம் பேசக்கூடியதாக இருக்கிறது. மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிப்போம். பட்டுடுக்கும் அயர்ந்து இறங்கும் பாவை பேணால் படிநெடுங்கண் பெடும் பனி நெடுங்கண் கண் நீர் ததும்ப பள்ளி கொள்ளாள் எட்டனை போ தெங்குடங்கால் இங்கே இருக்கையில்லாள் எம்பெருமான் திருவரங்கம் அங்கே என்னும் மட்டு விக்கி மணிவண்டு முரலும் கூந்தல் மடமானை இது செய்தார் தம்மை மெய்யே சுட்டு பிச்சி சொல் என்ன சொன்னார் மந்தாய் கடல் வண்டர் இது செய்தார் காப்பாரே காயேன வாச்சா மனசேந்திரிவா உத்யாப்தனாவா பிரகதேசுமாவாது கரோமேத்தன் சகலம் பரஸ்மி ஸ்ரீமன் நாராயணாயேரி சமர்ப்பயாமி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்துடைய இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நன்வினையோ தீவினையோ அத்தனை உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா, காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா, எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு அருள் புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா.